ஹலோ அப்புறம் சரி. ஹலோ கிரிக்கெட் விளையாடுறோம்ல அடி வாரமா பண்ணிக்கலாம்ல. பெரிய சச்சு நீ போய் விளையாடு. ரூம் போட்டுறவா? ஓகே உமா போடுற பால பாத்துக்கிறேன். அம்மா அப்பா அச்சச்சோ. டாக்டர் மச்சான் எப்படியா காப்பாத்திருங்க டாக்டர். பந்து பட்ட இடம் பயங்கரமான இடம். அடி வேற பலமா பட்டிருக்கிறதுனால தையல் போட முடியல. ஏதோ கையில கிடைச்ச 2 நரம்பை எடுத்து குத்து மதிப்பா ஃபெவிகால் போட்டு ஒட்டி வச்சிருக்கேன். அது காயற வரைக்கும் அந்த ஏரியா பக்கம் யாரும் தலை வச்சு படுக்க. ஏன் டாக்டர்? காஞ்சா தான் காயம் ஆறும். அதுக்கு முன்னாடி ஒரு சிறு அசைவு கூட இருக்க கூடாது. ஏன் ஒரு எறும்பு கொசு கூட அது மேல உட்கார கூடாது. அதையும் மீறி உட்காந்தால எருமை அப்புறம் உனக்கு கல்யாணமே ஆகாது. அப்படி ஆனாலும் குழந்தை பிறக்காது. என்ன நாட்டுக்குள்ள இந்த வேலை சொல்றாங்க? காசு கொடுத்து வாங்கின மாதிரி சலிச்சுக்கிற. அப்ப காசு கொடுக்கலையா? திருடிட்டு தான்டா வந்தோம். நெல்லு என்ன கோழி எல்லாம் கையில கொண்டு வந்திருக்கீங்க? இங்க கோழிக்கெல்லாம் வைத்தியம் பாக்குறதுல இது என்ன மாட்டு ஆஸ்பத்திரியா? எங்களுக்கு தெரியாதா? அடிபடக்கூடாத இடத்துல அடிபட்டு எங்க மச்சான் அங்க படுத்து கிடக்காருங்க. கோழி சூப் வச்சு கொடுத்தா நல்லதுன்னு டாக்டர் தான் சொன்னாரு. அதான் மார்க்கெட்ல கோழியை வாங்கிட்டு போற வழியில மச்சான பாத்துட்டு போலான்னு வந்தோம். இந்த ரூமுக்குலாம் உங்களுக்கு ஒண்ணு ஆகாது மச்சான். எங்க தங்கச்சி மாங்கல்யம் உங்களை காப்பாத்து மச்சான். மச்சான் அசையாதீங்க, அப்படியே இருங்க, பயப்படாதீங்க மச்சான். உங்களுக்கு ஒண்ணு ஆகாது, பயப்படாதீங்க மச்சான். மச்சான் ஆடாதீங்க. நீ இங்க இருக்கிற? டேய் தம்பி அண்ணே மச்சானுக்கு எதுவும் ஆகாம குந்துனாப்ல அப்படியே கோழி பிடிக்கிறேன். என்ன பாத்துரா அப்படியே அப்படியே ஏன் 2 நாள் ஹாஸ்பிட்டலுக்கு வரல? எங்க அப்பனுக்கு எனக்கு பெரிய பிரச்சனை ஆயிப்போச்சு டாக்டர். அப்பா ஒரு தண்டனை ஆஸ்பத்திரிக்கு வரணும்னு இருக்கா? அப்படின்னே சண்டை. தினமும் தண்ணியை போட்டு வந்து எண்ணெய் போட்டு அடிக்கிறான். யோ அப்ப தானே அடிச்சான், ஊர்ல உள்ளவன் அடிச்சான். எங்கேயாவது கோழி மிதிச்சு குஞ்சு செத்துருக்காயா?